வணக்கம். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ. அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் வந்துட்டாலே இருபெரும் திராவிட கட்சிகளும் புது ஒரு அறிவிப்புகளை நாங்க ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம் இதை செய்வோம்னு ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்லுவாங்க. அதே போல இந்த வருடமும் திமுகவும் அதிமுகவும் நல்லாவே தொடங்கிட்டாங்க. அதுலயும் திமுக வந்து கடந்த ஆண்டு 2021 தேர்தலுக்கு முன்பு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதுல 90% நிறைவேற்றியாச்சுன்னு நம்மளுடைய துணை முதல்வர் சொன்னாரு. இல்ல 100% உறுதி பண்ணியாச்சுன்னு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அப்பா அவர்கள் சொன்னாரு. இதுல எங்க இவர் சொன்னது உண்மையா இவர் சொன்னது உண்மையான்னு தெரியல. எத்தனை சதவீதம் நிறைவேற்றினான்னு நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இதுல எத்தனை நிறைவேற்றினாங்கன்றது நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. அதுல அப்ப நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, சரி அப்படின்னா நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா எதற்காக இவங்க எல்லாம் வந்து போராடிட்டு இருக்காங்க? தினம் வந்து ஒரு போராட்டம் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது. பகுதி நேர ஆசிரியர்களா இருக்கட்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய செவிலியர்கள் போராட்டம். அப்ப இதெல்லாம் வந்து நிறைவேற்றிட்டாங்க. அப்ப இவங்க வந்து சும்மாவே போராட்டம் பண்றாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அப்ப அதை தொடர்ந்து சரி 5 வருடம் முடிய போகுது, அவ்வளவுதான், என்ன போய் பண்ணிட போறீங்க, போராட்டம் பண்ணுவீங்க, நாங்க கைது பண்ணுவோம், அவ்வளவுதானே, அடுத்த வருடம் இதே போல புதிய அறிவிப்புகளை வெளியிடுவோம், நாங்க வந்து அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்லுவோம், நாங்க செய்ய மாட்டோம், நீங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற தைரியத்துல எல்லாரும் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதே போல ஆனா குறிப்பா இந்த வாக்கை கவரும் விதமா சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதற்கு போன முறை என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மகளிருக்கு பேருந்துல கட்டணம் இலவசம், மாதந்தோறும் மகளிருக்கு 1000 ரூபாய் என்று திமுக சொன்னாங்க. அதுலயும் வந்து அனைத்து மகளிருக்கு என்று சொன்னாங்க. அதுலயும் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு குறிப்பிட்டவர்களுக்கு தான், குறிப்பிட்ட கிரைட்டீரியான்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதையும் சொன்னாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் 1000 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லிட்டு. அதுலயும் ஒரு ஃப்ராட் தனத்தை பண்ணாங்க. சரி, இப்ப மாதம் 1000 ரூபாய் வந்துட்டு இருந்தது. சரியா மாதமான 15ஆம் தேதி வந்துட்டு இருந்தது போல. ஆனா இன்று 13ஆம் தேதி என்ன ஒரு புதிய அறிவிப்பு அப்பா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காருன்னா, அதிரடி ஆஃபர், 2026 தேர்தல் அதிரடி ஆஃபரா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இது 3 மாதத்துக்கும் சேர்த்து இன்றே 3000 ரூபாய் வந்துருமா அக்கௌண்ட்ல. மற்றும் கோடைகால சிறப்பு தொகையா வந்து 2000 பிளஸ் போனஸ் 2000, 5000 இன்றே அனைத்து அந்த மகளிருக்கும் வந்துருமா. அப்ப இந்த திட்டத்தை எப்படி கவர்ச்சிகரமான திட்டத்தை ஐயா தொடங்கிட்டாரு. இது இன்றிலிருந்து இவங்க தொடங்கிட்டாங்க. இல்ல நம்ம ஒண்ணுமே புரியல. ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசு குவார்டர் கோழி பிரியாணி கொடுத்தா இவங்க வாக்கை வாங்கிடலாம், இவ்வளவுதான் இவங்க அப்படின்றதுல அவங்களுடைய மனநிலையை பாருங்க எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கொடுத்தா இவங்க வாங்கிடலாம். சரி, இத்தனை நாள் ஏன் இத்தனை வருடமா, நீங்க 4 வருடமா ஆட்சியில இருக்கீங்க, 5 வருடம் முடிய போகுது, இதுக்கு முன்னாடி வருடம்லாம் வந்து கோடை காலமே வரலையா? அப்பெல்லாம் ஏன் வந்து நீங்க தரல? அதே மாதிரி ஏன் சேர்த்து ஒரே டைம்ல நீங்க தரல? அப்ப எல்லாமே அனைத்தும் தேர்தல் அரசியல் மட்டும்தான் அந்த திராவிட ஆட்சியாளர்கள் பண்ணுவாங்க. அதே போல இவங்க ஒரு புறம் இந்த மாதிரி நீங்க மட்டும்தான் வந்து பெண்களுக்கு மகளிருக்கு இலவசம் சொல்லுவீங்களா, 1000 ரூபாய் தருவீங்களா, நாங்க 2000 தருவோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய சித்தப்பு ஐயா எடப்பாடி அவர்கள் இவர் ஒரு பக்கம், இவருக்கும் அரசியலுக்கு என்னன்னே தெரியல, ஒரு கொடுமை இவர் ஒரு பக்கம் இவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. அப்ப தொடர்ச்சியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க இலவசத்தை கொடுக்கறதுலயேதான் முனைப்பா இருக்காங்க. நான் வந்தா இதை தந்துருவேன், நான் வந்தா இதை தந்துருவேன், நான் வந்து 1000 ரூபாய் தருவேன், நான் வந்து 2000 தருவேன். இதுதான் இவங்க அரசியலா வச்சிருக்காங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இதுதான் அரசியலா? எப்படி இருக்கணும்? அதிமுக என்ன சொல்லியிருக்கணும், உங்களுடைய ஆட்சியில், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நாங்க வந்தா சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் நிர்வகிப்போம், உங்களுடைய ஆட்சியில தினம் கொலை கொள்ளை நடந்துட்டே இருக்கு, நாங்க வந்து அதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம், தினம் உங்க ஆட்சியில பாலியல் குற்றங்கள் நடக்குது, அதற்கான சிறப்பு சட்டங்களை ஏற்றுவோம், சாதி ஆணவ படுகொலைகள் அதிகரிச்சு கொண்டே இருக்கு, அப்ப இதற்கெல்லாம் நாங்க வந்து சரியான தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு தானே சொல்லணும், நாங்க ஆட்சிக்கு வந்தா பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்ப இதெல்லாம் சொல்லாம வெற்று அறிவிப்புகள், ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு விஷயத்த மட்டுமே இந்த திராவிட கட்சிகள் செஞ்சு கொண்டே வராங்க. இதையும் மக்கள் வந்து ஒரு புரிஞ்சுக்காம, மக்களும் வந்து அதே போல இந்த திராவிட கட்சிகள் வந்து சரியான ஒரு அரசியலை பின்பற்றுவாங்க. எப்படின்னா அவங்களுடைய வறுமை ஏழ்மை நிலையை பயன்படுத்தி அவங்க 1000 ரூபாய் கொடுத்தா போடுற போறான் ஓட்டு, 2000 ரூபாய் கொடுத்தா போடுற போறான், அந்த மனநிலையை வச்சுக்கிறாங்க. அதை நம்ம தகர்க்கணும், அதற்காக தான் நம்ம இருக்கிறோம். எடுத்து நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டே கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப சரி, எல்லாரும் கேட்பாங்க, அப்ப நாம் தமிழர் கட்சி வந்தா மட்டும் என்னப்பா பண்ணிருவீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
எங்களுடைய ஆட்சி வரப்போது எல்லாரும் எடுத்து படிங்க. 2016 ஒரு முதல் தேர்தல்ல நாங்க வந்தா என்னென்ன பண்ணுவோம், நீருக்கு என்ன பண்ணுவோம், இதுக்கு என்ன பண்ணுவோம், மழைக்காக என்ன பண்ணுவோம், என்னோட பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விடயத்துக்கும் தலைநகரா எத்தனை பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சி வரைவை வெளியிட்டாரு. இப்ப அது 2026 புதுப்பிக்கப்பட்டு தயாராயிட்டு இருக்கு. அது வரும். அது வந்தா அனைவரும் நீங்க பாப்பீங்க. எதை இலவசமா தரணும், இலவசன்றதை தாண்டி மக்களுக்கு அடிப்படையா கொடுக்க வேண்டியது என்னென்ன விஷயம், கல்வி, மருத்துவம், குடிநீர், இது 3 தான் அடிப்படை. இதை தரமா கொடுத்துட்டாவே அவங்களே தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைச்சுப்பாங்க. ஆனா அதை இவங்க பண்ண மாட்டாங்க. கொடுத்துட்டா இவங்க தான் தெளிவாயிருவாங்க. படிச்சு நீ முன்னேறிட்டுனா உனக்கு புரிஞ்சிடும். அப்புறம் எதுக்காக நீங்க திமுக அதிமுக வாக்கு செலுத்த போறீங்க? அப்ப தொடர்ச்சியா இதைதான் அவங்க பண்ணிட்டு இருக்க போறாங்க. இதையெல்லாம் தகர்த்து ஒரு மாற்றத்தை நீங்க விரும்பணும். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இவங்களுடைய அறிவிப்புகள், இவங்களுடைய தேவையற்ற விஷயங்கள், இவங்க சொல்லக்கூடிய கவர்ச்சிகரமான திட்டங்களுக்கு நாங்க ஆளாக மாட்டோம், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மக்களா இருந்தா நீங்க வரக்கூடிய February 21 திருச்சியில பேரெழுச்சியா நடக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுல கலந்துக்குவாங்க. அண்ணன் சீமான் என்ன பேசுறாருன்னு பாருங்க. முதல்ல நீங்க விமர்சனம் கூட வைங்க, ஒண்ணும் தவறு இல்லை. யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் இல்ல. நீங்க அவர் என்ன கருத்து வைக்கிறாருன்னு பாருங்க. நான் வந்தா என்ன செய்வேன், என்னுடைய ஆட்சியில் இதாங்க இருக்கும், என்னுடைய ஆட்சியில் நான் வந்தா கல்வி இப்படி இருக்கும், மருத்துவம் இப்படி இருக்கும், அது எப்படி அவரு சொல்றது இருக்குமா, நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளிநாடுகள்ல எடுத்து பார்க்கலாம். அப்ப இந்த மாநாட்டுல கட்டாயமா அனைவரும் கலந்துக்கோங்க. இந்த வெற்று திட்டங்களை அறிவிக்கும் இந்த கூட்டமா, இல்லை உண்மையிலேயே மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவன் வேண்டுமா என்று நீங்க தான் முடிவு பண்ணும். அதனால மறக்காம கலந்துக்கோங்க. இது போன்ற கவர்ச்சிகர திட்டத்துக்கு யாரும் மயங்காதீங்க. நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புரட்சி செய், திருச்சி நோக்கி புறப்படு. காலம் மாறுது, காற்று மாறுது, களம் மாறுது தமிழா. வெறும் ஓட்டு போட நீ ஆள் இல்லை, உன் நாட்டை ஆள எழு தமிழா. February 21 நம் பெருமை பேசும் ஒரு நன்று. திருச்சி மண்ணில் சங்கமிப்போம், இனி திரும்பி பார்க்க செய்திடுவோம். மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு, இது மண்ணை மீட்கும் ஒரு போர்க்காடு. மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு, நம் மானம் காக்கும் ஒரு மகாநாடு. திருச்சிக்கு வா, மாற்றத்தை தா. ஊழல் அடக்கனை ஒழிக்கணும், நம் உரிமை நீளத்தை மீட்கணும், விவசாயியின் கண்ணீர் துடைக்கணும், நம் வீட்டு பிள்ளைகள் ஆளணும். சீமான் காட்டும் நேர்வழி, அது சிங்கத் தமிழன் வீரவழி. அஞ்சா நெஞ்சம் கொண்டு வா, அந்த அதிகார பீடம் வென்று வா. திருச்சிக்கு வா, மாற்றத்தை தா. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.